கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்போ இந்த வார்த்தை எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அங்கே பரலோகத்திலிருந்து காபிரியேல் தூதன் ஒரு செய்தியை மரியாளுக்கு கொண்டு வருகிறார். அப்போ கிருபை பெற்ற மரியாளை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இங்கே நமக்கு வருகிற இன்றைக்கு பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க போய்கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, நீ என்னிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி தேவன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன். மேலும் அதே அதிகாரத்துல 28வது நம்ம பார்க்கும்போது அங்க தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கு அந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறது என்னன்னா, கிருபை பெற்றவங்க கூட கர்த்தர் நித்தமும் இருக்கிறாராம். அவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்களாம். எந்த வகையான ஆசீர்வாதங்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னெட்டா, ஒரு காந்தமா அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிறீங்கன்னா, எந்த ஆசீர்வாதங்களாய் இருந்தாலும் நீங்களும் அப்படி ஈர்த்து கொள்ளக்கூடியவர்களாய், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய்த்தான் நீங்கள் இருப்பீங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் 34 மரியாள் தூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். அப்போ அங்க தேவதூதன் இயேசுவினிடத்தில் பிறப்பார் அப்படின்னு சொல்லும் போது மரியாள் இந்த கேள்வி கேட்கும் போது தேவதூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இங்க ஒரு வாக்கு தத்துவம், இயேசு பிறக்க போகிறார்ங்கிற ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே தேவதூதன் மரியாளுக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல நிழலிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக பரிசுத்த ஆவியானவர் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த அறியேனேன்னு சொன்ன பிறகு அங்க தூதன் சொல்லுகிற மற்றொரு வார்த்தை 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றால், நீங்க தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிறீங்க, அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு உங்க மேல இருக்குது அப்படின்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவரால் நிச்சயம் கூடும். மேலும் அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது அங்கே மரியாள் எலிசபெத்தை சந்திக்க போகும்போது அங்கே எலிசபெத்தும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அப்போ இன்றைக்கு நீங்க கிருபை பெற்றவங்களா, அவரையே விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் வேதத்துல நீங்க எந்தெந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்குரியதுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அது எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஏன்னா யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்றைக்கு அந்த கிருபையே நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நமக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்போம் என்பதை இந்த வார்த்தையின் மேல் அறிந்து கொள்ளலாம். மேலும் 16 நம்ம பார்க்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ் நம்ம என்ன பெற்றிருக்கிறோமா, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. அங்க மரியாளை பார்த்து தூதன் சொல்லும் போது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்னு சொன்ன ஒரு வார்த்தையை பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம தேவன் மூலமாய், அவருடைய பரிபூரணத்தின் மூலமாய் கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிறோம்னா நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறாமல் இருக்குமா? அப்போ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை விசுவாசிக்கிறது மாத்திரம்தான். எனக்கு
வாக்கு இப்படித்தான் தேவன் சொல்லியிருக்கிறார், வார்த்தை இப்படிதான் சொல்லுது, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். அதே அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இன்றைக்கு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரான இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் எந்த வகையான ஆசீர்வாதங்களும் அது ஒரு மேக்னெட்டை போல உங்க கிட்ட அது இழுத்து கொண்டு வருகிறதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் எல்லா வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொன்னபடி ஆண்டவரே, எங்களை முதலாவது அப்பா பயமில்லாதபடி கலக்கமில்லாதபடி வாழ ஒரு வாழ்க்கை அப்பா நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அப்பா, இன்றைக்கு நாங்கள் அப்பா உம்முடைய பரிபூர்ணத்தினாலே கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறபடியினால எங்களுக்கு சொல்லப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும் அது நிறைவேறும் என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்து விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதே விசுவாசம், ஆண்டவரே, நாங்க கிருபை பெற்றவர்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் அதன் மூலம் விசுவாசத்தையும் பெற்று எல்லா வாக்கு தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. துதி கன மகிமை யாவையும் என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.